வணக்கம், என் பேர் குணசேகர். நான் ATSS கம்பெனில ப்ராடக்ட் இன்ஜினியரா இருக்கேன். ATSS வந்து ஆக்டிவ் டோட்டல் செக்யூரிட்டி சிஸ்டம். இந்த கம்பெனி 2003 மேல இருந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குது. இவங்க வந்து மெனி டைப் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. ஆனா ஓன் மேனுஃபேக்சர் பண்றது பர்குலர் அலார்ம். பர்குலர் அலார்மா என்ன? திருத்த தடை பண்ணக்கூடிய ஒரு இயந்திர கருவி. இவங்க வந்து இந்த பர்குலர் அலார்ம்ல மெனி டைப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் நேம் வந்து ஆக்டிவ் 306. இது டோட்டலி 4 zones இருக்கு. இது வந்து பேஸ் பேனல் அண்ட் இது ரிமோட் கீபேட். இதை மாஸ்டர் கீபேட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்கு. இது எதுக்குன்னா கீபேடுக்கும் பேஸ் பேனலுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த்தை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸ்ட்ரென்த் கரெக்டாக ஃபுல்லாக இருந்ததுன்னா ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன் ஆஃப் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்ததுன்னா வெறும் ரெட் லைட் மட்டும் தான் பிளிங்க் ஆகும். நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் எப்படி பண்ணலாம் கீபேட் பண்ணலாமான்றதை பார்ப்போம். இது டிஃபால்ட்டா டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி தான் இண்டிகேட்டர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் டைம் அண்ட் 4 zones இண்டிகேஷன். அது கீழே டி மென்ஷனா இருக்கும். அது ஆக்டிவேஷனா டிஆக்டிவேஷனா நம்மளுக்கு காட்டும். டின்றது டிஆக்டிவேஷன். இப்போ 4 zoneம் டிஆக்டிவேட்ல இருக்கு. நெக்ஸ்ட் பேனிக் டேம்பர் வந்து ஏன்னு இருக்கும். அந்த ஏன்றது ஆக்டிவேஷன். பேனிக் டேம்பர் வந்து 24 hours ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும். மெனு ஆப்ஷன்ல போனா 4 zoneமே டிஃபால்ட்டா டிஆக்டிவேட்ல தான் இருக்கணும். அப்பதான் மெனு ஆப்ஷனுக்குள்ள நம்ம போக முடியும். மெனு ஆப்ஷன்ல போறதுக்கு ஃபர்ஸ்ட் F4 பட்டன். F4 press பண்ணோம்னா என்டர் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ டிஃபால்ட் பாஸ்வேர்ட் நம்ம என்டர் பண்ணணும் 6 times. என்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கன்ஃபிகரேஷன் ஆகி நம்ம மெனு ஆப்ஷனுக்குள்ள சிஸ்டம் கொண்டு போகும். இப்போ என்டர் ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1. அதில் வந்து பாஸ்வேர்ட் எடிட். இதில் வந்து டோட்டலாக ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்டும் 8 யூசர் பாஸ்வேர்டும் இதில் இருக்கு. இதில் 8 யூசர் பாஸ்வேர்டும் மாஸ்டர் பாஸ்வேர்டையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாஸ்டர் பாஸ்வேர்டை எடிட் பண்ணி காட்டுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்டர் நியூ பாஸ்வேர்ட் கேட்கும். நான் நியூ பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறேன் 6 times. என்டர் திருப்பி என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரீஎன்டர் பாஸ்வேர்டு கேட்கும். திருப்பி அந்த நியூ பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணணும். என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த நியூ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம யூசர் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை வந்து F1 அண்ட் F2 பட்டன் யூஸ் பண்ணி நம்ம அப் டவுன் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பேக் வரணும்னா எஸ்கேப். செகண்ட் ஆப்ஷன் வந்து 2. அதில் வந்து ஜோன் அக்சஸ். அதில் இருக்க யூசருக்கு 8 யூசருக்கு வந்து நம்ம ஜோன் அக்சஸ் பண்ணிக்கலாம். 4 ஜோன் வந்து 8 யூசர்ஸ்க்கு டிவைட் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணி 2 and 4 வந்து அசைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் யூசருக்கு. 2 and 4 ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஜோன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூசருக்கு அக்சஸ் ஆகிடும். இதே மாதிரி டோட்டலி 8 யூசருக்கும் நம்ம ஜோன் அக்சஸ் பண்ணிக்கலாம். பேக் வரணும்னா எஸ்கேப். அடுத்த ஆப்ஷன் வந்து 3 வந்து ரிமோட் கீபேட் அசைன் பண்றது. இது பேசிக்கா இது வந்து ஃபர்ஸ்ட் ரிமோட்னு அசைன் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரிமோட் கீபேட் வந்து 1ன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு பக்கத்துல மொத்தம் 4 இல்லை 3 கீபேடை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அது அசைன் பண்ணும்போது நம்ம என்டர் கொடுத்து அதில் என்ன கீபேட், இப்போ இந்த கீபேடுக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்த கீபேட் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அடுத்த கீபேடுக்கு நம்ம 2 நம்ம மென்ஷன் பண்ணணும். அது எப்படின்னா இப்போ ரிமோட் கீபேட் 1ன்றதுனால இந்த கீபேட் 1ன்னு எடுத்தாச்சு. அடுத்த ஆப்ஷன் போனால் F1 ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ரிமோட் கீபேட் 2ன்னு இருக்கும். ஸோ இன்னொரு கீபேட் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அப்போ இதில் என்டர் கொடுத்து 2 ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா அந்த பக்கத்தில் இன்னொரு கீபேட் கனெக்ட் பண்ணுறது வந்து அசைன் ஆகிடும். அந்த கீபேட் மூலமாக நம்ம பேனலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டோட்டலி 4 கீபேடுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். பேக் வரணும்னா எஸ்கேப். அடுத்த ஆப்ஷன் வந்து 4. இது வந்து ஸ்லீப் மோட். ஸ்லீப் மோடுன்றது நம்ம பேனலை வந்து நம்ம இல்லாத டைமில் இல்லை இந்த டைமில் டைமிங் மூலமாக நம்ம ஜோன்ஸ் ஆக்டிவேஷன் அண்ட் டீஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட ஜோன்ஸை வந்து டைமிங் கொடுத்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை ஸ்டாப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போயிடும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து மெனு ஆப்ஷன் வரணும்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் F4 ப்ரெஸ் பண்ணி டிஃபால்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம உள்ளே போய் தான் ஆகணும். ஸ்லீப் மோடு இதை என்டர் பண்ணிங்கன்னா இப்போ ஜோன்ஸ் நம்ம எந்த ஜோனை வந்து நம்ம ஸ்லீப் மோட் கண்டிஷனில் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கலாம். எந்த ஜோன்னா நான் 1 and 4 நான் அசைன் பண்ணுறேன். அண்ட் கர்சர் வந்து கீழே மூவ் ஆகிடும். அதில் வந்து நம்ம டைம் செட் பண்ணலாம். நீங்கள் செட் பண்ண கர்சர் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. செட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா ஸ்லீப் மோட் வந்து ஸ்லீப் செட் ஆகிடுச்சு. ஸ்லீப் மோட் டைம் செட் ஆகிடுச்சு. இப்போ 1 and 4 வந்து 10:57 11 வரையும் ஆக்டிவேட் ஆகி டீஆக்டிவேட் ஆகிடும். 11க்கு டீஆக்டிவேட் ஆகிடும். பேக் வரணும்னா எஸ்கேப். அண்ட் ஃபிஃப்த் ஆப்ஷனில் டோட்டலி
இதில் 4 டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் பஸர் ஆன், இன்டர்னல் பஸர் அண்ட் ஸ்லீப், எல்சிடி பேக்லைட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹூட்டர். இது மாதிரி 4 டிவைசஸ் இருக்குது. இன்டர்னல் பஸர்னா இந்த பேஸ் பேனலுக்குள்ள ஒரு பஸர் இருக்கும். அந்த பஸரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான கண்ட்ரோலர் தான் இது. என்டர் ப்ரெஸ் பண்ணி டூல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ ஏதாவது ஜோன்ஸ் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா நம்ம பஸர் வந்து அந்த இதுலேருந்து கேட்காது. ஸோ நார்மலாக நம்ம ஆனில் தான் வைப்போம். ஸோ ஆனில் 1 ப்ரெஸ் பண்ணால் ஆன் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து சேவ் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் போனால் F1 ப்ரெஸ் பண்ணணும். F1 அண்ட் F2 யூஸ் பண்ணி அப் டவுன் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஹூட்டர் ஆன் கண்டிஷன். இது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம சைரன் கனெக்ட் பண்ணுறோம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்டிஷன். 2 கொடுத்தா ஆஃப் ஆகிடும், 1 கொடுத்தா ஆன் ஆகும். ஸோ நம்ம எப்பவுமே டிஃபால்ட்டாக ஆனில் தான் வச்சுருப்போம். அடுத்த ஆப்ஷன் வந்து எல்சிடி பேக்லைட். இந்த டிவைஸோட பேக்லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இதை நம்ம எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். 2 கொடுத்தா ஆஃப் ஆகிடும், 1 கொடுத்தா ஆன் ஆகும். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா சேவ் ஆகிடும். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம அதுக்குண்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்தா சேவ் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்லீப். நம்ம 4th ஆப்ஷன்ல வந்து ஸ்லீப் பண்ணுற ஏதாவது டைமிங் செட் பண்ணணும். ஆனால் ஸ்லீப் பண்ணுற கண்டிஷனை நம்ம ஆன் பண்ணணும். ஸோ என்டர் கொடுத்து 1 ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். நெக்ஸ்ட் என்டர் கொடுத்தா அந்த கண்டிஷன் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது மாதிரி டோட்டலாக 5 கண்டிஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பேக்கில் வரணும்னா எஸ்கேப். அடுத்த ஆப்ஷன் வந்து 6 என்ற கன்ஃபர்மேஷன் டோன். கன்ஃபர்மேஷன் டோன்றது ஜோன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆன அப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு பீப் சவுண்டு கன்ஃபார்ம் ஆகுற ஒரு டோன் வந்து சைரன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான கன்ஃபர்மேஷன் டோன். இதை ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். பேசிக்காக டிஃபால்ட்டாக எல்லாரும் ஆனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஆன் பண்ண உடனே ஆன் கொடுத்து என்ட்ரு சேம் ஆஸ் இட் இஸ் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் அந்த கண்டிஷன். இப்போ கன்ஃபர்மேஷன் டோன் ஆனில் இருக்குது. பேக் ஆனோன்னா எஸ்கேப். அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து 7th ஆப்ஷனில் நம்ம ரியல் டைம் கிளாக் வந்து சேவ் பண்ணிக்கலாம். டேட்டு ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக என்டர் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிட்டு ஃபுல்லாக செட் பண்ண அப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டிசி வேல்யூ கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். ஸோ பேக்கில் வரணும்னா எஸ்கேப். அடுத்த ஆப்ஷன் வந்து 9. 8ல் வந்து எந்த ப்ரோக்ராம் இல்லை. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து 9ல் வந்து டிலே டைம் செட்டிங். டிலே டைம் எதுக்குன்னா 4 ஜோன்ஸுக்கு உண்டான டிலே டைம் செட்டிங்ஸ் அண்டு சைரனுக்கு உண்டான டிலே டைம் செட்டிங் அண்ட் லாக் ஓப்பன். இது மாதிரி மொத்தம் 6 ஆப்ஷன் இருக்கு. டிலே டைம்ன்றது ஜோனுக்கு உண்டான டிலே டைம்ன்றது நம்ம ஜோன் ஓப்பன் பண்ண உடனே எத்தனை செகண்ட் கழிச்சு நம்மளுக்கு சைரன் அடிக்கணும் அப்படின்னா மென்ஷன் தான் டிலே டைம். இதில் மேக்ஸிமம் 240 செகண்ட்ஸ் வரையும் நம்ம டைம் வச்சுக்கலாம். பேசிக்காக 10 செகண்ட்ஸ் வரையும் நான் டைம் வச்சுக்கிட்டு 10 செகண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா அந்த ஜோன் 1க்கு உண்டான டிலே டைம் செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஆப்ஷனும் நீங்கள் அடுத்த ஜோனுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். F1 யூஸ் பண்ணி அப் டவுன் ஆப்ஷனாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்த சைரன் வந்து சைரனில் 240 மினிட்ஸ் வரையும் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக 15 மினிட்ஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா சைரன் டைம் சேவ் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் வந்து லாக் ஓப்பன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. லாக் ஓப்பன்றது நம்ம மேக்னெட்டிக் லாக் எப்பயாவது நம்ம டோரில் வந்து கிளாஸ் டோரில் மேக்னெட்டிக் லாக் யூஸ் பண்ணுறோம். அந்த லாக் உண்டான கண்டிஷன் இதுலேயும் மேக்ஸிமம் 240 செகண்ட்ஸ் வரையும் டைம் இருக்குது. 10 செகண்ட்ஸ் நான் வச்சேன்னா 10 செகண்ட்ஸ் வரையும் அது டிமேக்னடைஸில் இருக்கும். 10 செகண்ட்ஸ் முடிஞ்ச அப்புறம் அது மேக்னடைஸ் ஆயிரும். ஸோ இது 9th ஆப்ஷன் டிலே டைம் ஆப்ஷன். அடுத்தது வந்து F1 வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன். இந்த பேனலில் யூஸ் பண்ணுற இந்த ப்ராசஸரில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வெர்ஷன். அடுத்தது F2 வந்து ஹிஸ்ட்ரி லாக் ஃபைல். இந்த நம்ம இல்லாத போது பேனலில் யாராவது ஆக்டிவேட் டீஆக்டிவேட் யாராவது பண்ணாங்கன்னா அது இதில் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிடும். அதர்வைஸ் ஏதாவது செட்டிங்ஸ் உள்ளே போய் மாற்றினாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம லாக் ஃபைலில் சேவ் ஆகிடும். அதுதான் ஹிஸ்ட்ரி ஃபைல். அடுத்து F3ன்ற செட் ஆட்டோ ஜோன் எப்போ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது வந்து ஆட்டோ ஜோன். இதில் வந்து எந்த ஜோன் இது ஆட்டோ ஜோனாக மாறணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா ஆட்டோ ஜோன் சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து ஆக்டிவேஷன், டோட்டல் ஜோன் ஆக்டிவேஷன். மொத்தம் 4 ஜோனையும் சேமாக ஆக்டிவேட் பண்ணோம்னா F3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிஃபால்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கான்ஃபிகரேஷன் ஆகி
ஜோன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன உடனே ஆக்டிவேட் ஆகாது. டிலே டைம் ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து 60 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும் டிலே டைம். அது வரையும் நம்மளுக்கு வெயிட்டிங்ன்ற சிம்பிள் வந்து காட்டும். டபிள்யூன்ற சிம்பிள் மட்டும் காட்டும். டபிள்யூனா வெயிட்டிங். அந்த 60 செகண்ட்ஸ் டைம் எடுத்த அப்புறம் எல்லாமே ஏன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு இண்டிகேஷன் ஆன மீனிங். அது டீஆக்டிவேட் பண்ணோம்னா டைரக்டா டிஃபால்ட் பாஸ்வேர்ட் 6 டைம்ஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வெரிஃபை ஆகி நம்மளுக்கு ஜோன்ஸ் எல்லாமே டீஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் பாஸ்வேர்டு தப்பாக போட்டிங்கன்னா வெரிஃபிகேஷன் லேட் ஆகும். லேட் ஆகி உங்களுக்கு எந்த ப்ராசஸும் உங்களுக்கு காட்டாது. ஸோ இதுதான் டோட்டல் பேனல் ஆப்ரேஷன். இண்டிவிஜுவல் ஜோன் ஆப்ரேஷன் கூட இருக்குது. இண்டிவிஜுவல் ஜோன்றது F2 ப்ரெஸ் பண்ணி டிஃபால்ட் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்த அப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா அதே தான் இது பாஸ்வேர்டு கான்ஃபிகரேஷன் ஆகி நம்மளுக்கு ஆக்டிவேட் ஜோன்ஸ்ன்னு வருது. ஆக்டிவேட் ஜோன்ஸ்னோடனே நம்மளுக்கு எந்தெந்த ஜோன் தனித்தனியாக ஆக்டிவேட் பண்ணமோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஜோன் மட்டும் ஆக்டிவேட் ஆகும். இண்டிவிஜுவல் ஜோன் ஆக்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காட்டி உங்களுக்கு அந்த ஜோன் மட்டும் டபுள்யூன்னு காட்டும். மற்றதெல்லாம் டிஃபால்ட் மெசேஜ் டி மட்டும் காட்டும். ஸோ இதை அதே சேம் மெசேஜஸ் டீஆக்டிவேட் பண்ணணும்னா டிஃபால்ட் பாஸ்வேர்ட் டேரெக்டாக கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் ஆகிடும். டீஆக்டிவேட் ஆகிடும் எல்லா ஜோனும். தட்ஸ் இட். இப்போ 306 ஜோனோட வயரிங் ப்ரொசீஜரை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து இன்புட் போர்ட், இது வந்து 231 58 இன்புட் சப்ளை, ஏசி இன்புட் சப்ளை கனெக்டர். இது பேட்டரி இன்புட்டான கனெக்டர். இதில் வந்து பொலாரிட்டி வந்து பிளஸ் மைனஸ் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்போம். பேட்டரியோட ரேஞ்ச் வந்து 12 வோல்ட் 7 ஆம்ப்ஸ் பேட்டரி, இது ரீசார்ஜபிள் பேட்டரி. நெக்ஸ்ட் இந்த கனெக்டர் வந்து கீபேடுக்கும் பேஸ் பேனலுக்கும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக இதுல இருந்து எடுத்துக்கிற கனெக்டர். இது இதுலயும் பொலாரிட்டி மென்ஷன் பண்ணியிருப்போம். பிளஸ் மைனஸ் அண்ட் ஏ பி இதே மாதிரி பொலாரிட்டி நம்ம கீபேட்லயும் மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இதுல டோட்டலி 4 ஜோன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜோன், செகண்ட் ஜோன், தேர்ட் ஜோன் அண்ட் ஃபோர்த் ஜோன். மொத்தம் 4 ஜோன் இருக்கு. ஈச் ஜோன் ஒவ்வொரு ஜோன் பக்கத்துலயும் நம்ம 12 வோல்ட் அவுட்புட் வந்து 24 ஹவர்ஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது எதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்குன்னா நம்ம இன்புட் உள்ள எந்த சென்சாரை யூஸ் பண்ணாலும் நம்ம அவுட்புட் வெளியே இருந்து எடுக்காம டேரக்டா இங்க இருந்தே நம்ம 12 வோல்ட் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் கேட் 12 வோல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இது ஒரு பேனிங். நார்மலி க்ளோஸ் கண்டிஷன் தான் 24 ஹவர்ஸ் ஆக்டிவேஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் டேம்பர் இருக்கும். சைலண்டோட டேம்பர் இது. சைலண்டோட இன்புட் வந்து இங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்போ ஜோன் ஓப்பன் ஆகுதோ அந்த டைம்ல நம்மளுக்கு வோல்டேஜ் கட் ஆகி இங்க இருந்து 12 வோல்ட் நமக்கு டிரைவ் ஆகும். நெக்ஸ்ட் இது அப்ளிகேஷன் ரிலே. நார்மலி ஓப்பன், காமன் அண்ட் நார்மலி க்ளோஸ். இந்த ரிலேவோட கண்டிஷன் வந்து நார்மலி க்ளோஸ் கண்டிஷன்ல தான் ஆப்ரேட்டிங் இருக்கும். எப்போ ஜோன் கட் ஆகுதோ அந்த டைம்ல நம்மளுக்கு நார்மலி ஓப்பன் கண்டிஷன் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு இண்டிகேட் கொடுக்கும். அப்போ இதுல வந்து நம்ம தேவைப்பட்ட டயலர் ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஹோம் அப்ளையன்சஸ் லைட், ஃபேன் அதெல்லாம் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். 230 வோல்ட் அளவு ட்ரைவ் பண்ற அளவு கெப்பாசிட்டி இருக்குது ரிலேக்கு. நெக்ஸ்ட் இது டோர் டேம்பர். டோர் டேம்பர் எதுக்குன்னா பேனலுக்கு உண்டான சேஃப்டி தான் டோர் டேம்பர். இது சுவிட்ச் கண்டிஷன்ல தான் ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் இது டோர் ஜம்பர். இந்த டோர் ஜம்பர் எப்போ நம்ம ரிமூவ் பண்றோமோ அப்போ டோர் டேம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது ரிமோட் போர்ட். இந்த ரிமோட் போர்ட் வந்து எது ப்ரொவைட் பண்ணிருக்குன்னா நம்ம மேனுவலா ஆக்டிவேட் பண்ணாம ரிமோட் மூலமா ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷன் பண்றதுக்காக இந்த ரிமோட் போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கு. நம்ம ரிசீவர் கூட இதை கனெக்ட் பண்ணியாகும். கனெக்ட் பண்ணாதான் நம்ம ரிமோட் மூலமா ஆக்டிவேட் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கனெக்டர் மாதிரி நம்ம இப்ப கீபேட்ல கனெக்ட் பண்ணோம். அதுல இருக்க கனெக்டர் மாதிரியே இதுல ஒரு கனெக்டர் இருக்கு. மென்ஷன் பண்ணி பாப்புலாரிட்டி பிளஸ் மைனஸ் ஏ பி. இது கம்யூனிகேஷன் பண்றதுக்கு தான். வெறும் லேண்ட் கேபிள் மூலமா நம்ம கம்யூனிகேஷன் நடக்குது. கம்யூனிகேஷன் கரெக்டா ஆகணும்ல. நெக்ஸ்ட் இதுல ஒரு அப்ளிகேஷன் ரிலே இருக்கு. இது வந்து காமன், NO அண்ட் NC. இதுவும் நார்மல் க்ளோஸ் கண்டிஷன் தான். இது 230 வோல்ட் 230 வோல்ட் அளவுல எந்த அப்ளையன்ஸையும் ரன் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இந்த ரிலேக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இது டோர் டேம்பர். டோர் டேம்பர் எதுக்கு? பேனலோட சேஃப்டிக்கு. அதுல மெயின் பேஸ் பேனலோட டோர் டேம்பர் இது. இது கீபேடோட டோர் டேம்பர். இது ஆக்டிவ் 306 போர்ஸோட இன்ஸ்டாலேஷன் டயக்ராம்.
இது பாத்தீங்கன்னா இது பேஸ் பேனல் தனியா கீபேட் தனியா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது வந்து இதுல ஃபங்க்ஷன் நம்ம எப்படி பண்ணா தனியா ரிமோட் கீபேட் மூலமா தான் நம்ம இது ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும். இந்த ரிமோட் கீபேட் எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னா இங்க யூனிக்ஸ் கனெக்டர் ரெண்டுலயும் யூனிக்ஸ் கனெக்டர் ப்ரொவைட் பண்ணிருக்கு. ரெண்டு யூனிக்ஸ் கனெக்டர்லயும் போலாரிட்டி மென்ஷன் பண்ணிருக்கோம் பிளஸ் மைனஸ் ஏ பி. அதே மாதிரி இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்கோம். பிளஸ் மைனஸ்ன்றது இதுக்கு முன்னாடி வோல்டேஜ், இதுல இருந்து இதுக்கு முன்னாடி இன்புட் வோல்டேஜ், இதுல இருந்து 12 வோல்ட் இதுக்கு போகும். நெக்ஸ்ட் பி ஏன்றது வந்து கம்யூனிகேஷன் இது பாயிண்ட். அது இதுல இருந்து டைரக்டா இது கம்யூனிகேஷன் இது மாதிரி தான் இதுவும் கம்யூனிகேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போர்டுக்கு வந்து இன்புட் சப்ளை 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் இன்புட் பவர் சப்ளை இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி கனெக்டர் வந்து போலாரிட்டி இங்க பிளஸ் மைனஸ் இண்டிகேட் பண்ணிருக்கு. இந்த பேட்டரியோட ரேஞ்ச் வந்து 7 ஆம்ஸ் 12 வோல்ட் பேட்டரி. இது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா இன்புட் சப்ளை எப்போ ரன் ஆயிட்டு இருக்கோ, சர்க்யூட்ல எப்போ ரன் ஆயிட்டு இருக்கோ அந்த டைம்ல இது சார்ஜிங் கண்டிஷன்ல இருக்கும். எப்போ இன்புட் சப்ளை ஏசி சப்ளை கட் ஆகுதோ அந்த டைம்ல இது டிஸ்சார்ஜ் ஆகும். இதோட இன்புட் போர்டுக்கு வந்து 12 வோல்ட் பேட்டரி வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக இது அந்த டைப்ல தான் இது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதுல 4 ஜோன் இருக்கு. 4 ஜோன் ஈச் ஜோன் பக்கத்துலயும் 12 வோல்ட் வந்து 24 ஹவர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இது எதுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்குன்னா இன்புட் சப்ளை உள்ள ஏதாவது சென்சாரை நம்ம யூஸ் பண்றதா இருந்தா அப்ப டேரக்டா 12 வோல்ட் இதுல இருந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா PIR, பீம் டிடெக்டர், வைப்ரேஷன் சென்சார், இதெல்லாம் 12 வோல்ட் இன்புட் பவர் சப்ளை. அது வந்து டேரக்டா நம்ம இதுல இருந்தே கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியே இருந்து 12 வோல்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை. இதுல இருந்து டேரக்டா ஈச் ஜோன்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேனிக்ன்றது நார்மலி க்ளோஸ் கண்டிஷன் தான். அது வந்து எமர்ஜென்சி ஸ்விட்ச் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் 2 சைரன் பொசிஷன். 2 சைரனும் டேம்பர் பேஸ்டு சைரன் தான். டேம்பர் இருக்குன்னா எப்போ சைரன் கட் ஆனாலும் அடுத்த சைரன்ல நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த சைரனுக்குண்டான இன்புட் 12 வோல்ட் வந்து டேம்பர் பக்கத்துல ஈச் டேம்பர் பக்கத்துலயும் ப்ரொவைட் பண்ணிருக்கு. எப்போ கட் ஆகுதோ அந்த டைம்ல இதுல இருந்து 12 வோல்ட் சைரனுக்கு டிரைவ் ஆகும். நெக்ஸ்ட் இது எக்ஸ்டர்னல் இது எது ப்ரொவைட் பண்ணிருக்குன்னா எப்போ ஜோன்ல ஏதாவது இன்டர்வென்ஷன் ஏதாவது நடக்குதோ அந்த டைம்ல நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். இதுல என்ன சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருக்கோமோ அது மூலமா நம்மளுக்கு இண்டிகேட் ஆகுது. எக்ஸாம்பிள் ஒரு டயலர் போட்டிருக்கு. இந்த டயலர் எப்போ இந்த ஜோன் ஓப்பன் ஆகும் அந்த டைம்ல ரிலே ட்ரிப் ஆகி நம்மளுக்கு ஒரு கால் வரும். அதனால இது டைரக்டா கொடுத்துருக்கோம். இதுக்கு உண்டான 12 வோல்ட் வந்து நம்ம பேட்டரியில இருந்து எடுத்து வந்துக்கலாம். நெக்ஸ்ட் இது டோர் டேம்பர் சுவிட்ச்னா இது இந்த டேம்பர் சைரனுக்கு டேம்பர் மாதிரி தான். இது பேனலுக்கு உண்டான சேஃப்டி. இந்த டேம்பர் இங்க டோர் ஜம்பருக்கு இந்த டோர் ஜம்பர் எப்போ ரிமூவ் பண்றோமோ அந்த டைம்ல டோர் டேம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகும்.